பிரைஸ் தி லார்ட். கழுதையின் மேல் இயேசு. கழுதையோட அனுபவத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போமா? கழுதைக்கு கனம் இல்லை. இதுவரை அது மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டது. அது அடிமையாக்கப்பட்டது. ஒரு நாள் வந்தது. அதுதான் இயேசு தேடி வந்த நாள். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்னையும் ஒருவர் நேசிப்பார் என்று. இதுவரை நான் எல்லா மனுஷனுக்கும் அடிமையாக வாழ்ந்தவள்தான். நான் இப்படி ஒரு சந்தோஷமான கனம் பொருந்திய ஒரு நாளை நான் பார்த்ததே இல்லை. பார்ப்பேன் என்றும் நினைத்ததும் இல்லை. வா என்றார். நானும் சென்றேன். அவர் அழைத்த விதத்தில் ஒருவித அன்பு இருந்ததை நான் உணர்ந்தவளாய் வா என்ற வார்த்தையில் ஏதோ ஒருவித அன்பை புரிந்தேன். மயங்கி சென்றேன். எத்தனையோ பேர் என்னை போல் இருக்கும்போது என்னை மட்டும் அவர் தேடி வந்தார். கட்டப்பட்ட என்னை கட்டவிழ்த்து வா என்று அழைத்தார். நானும் அவருடன் வந்தேன். என்மேல் அவர் அமர்ந்தார். என்னை அறியாத சந்தோஷத்தில் மூழ்கினேன். நான் நடக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருவராய் என் காலடிகள் நடந்து வர தன் மேல் வஸ்திரங்களையும் போர்வைகளையும் கிளைகளையும் விதித்தார்கள். நான் வியந்து போனேன். என்ன ஒரு மரியாதை என்று. எனக்கா இத்தனை மரியாதை? ஓசனா, உன்னத தேவனுக்கு ஓசனா, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுவரை நான் பார்க்காததையும் உணராததையும் ஒருவித மரியாதை கணம் மகிமையை கண்டு நான் ஆனந்தத்தில் மூழ்கி திகைத்து போனேன். கழுதையின் கட்டுகள் அவிழ்ந்தது. அது ஆனந்தத்தில் மூழ்கி திகைத்து போயின. நாமும் பலவித பாடுகள் உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து வந்தாலும் அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு துரத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு மறக்கப்பட்டவர்களாய் நாம் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் அடிமையாக்கப்பட்டவர்களாய் இருப்போமே என்றால் தேவன் இன்றைய தினத்தில் நம்மை விடுவித்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் தேவனோடும் தேவன் நம்மோடும் கொண்டிருக்கிற அந்த உறவில்தான் தேவன் நம்மை சிறந்தவர்களாக மாற்ற முடியும். நம்மை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். எனவே தேவனுக்கு பிரியமானவற்றை நாம் செய்து அநேகருக்கு சாட்சியாக வாழ்வோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எனவே நாம் ஆயத்தப்படுவோம். இந்த கழுதையின் சம்பவங்களை தொடர்ந்து கேட்க எங்களுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.